இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.18 ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபின்னு சொல்லிட்டு 2 அணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2 அணி கொடுத்துட்டு கீழே 2 சப்டிவிஷனை கொஷின் கேட்டிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்லி அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு a + b = b + a கொடுத்துருக்காங்க. அதாவது ஏவையும் பியும் கூட்டினா வர அணியும் அதே போல் பியும் ஏவையும் கூட்டினா வர அணியும் சமமாக இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சம் போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு ஏ பின்ற அணி எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு LHS இந்த பக்கம் இருக்கிறத வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம், இது ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா, ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? இப்போ என்ன வரும், a + b = ஏன்ற அணி என்ன, 1 9 3 4 8 -3. சரிங்களா, ப்ளஸ்ஸு b என்ற அணி பாருங்கள் 5 7 3 3 1 0. எப்பவுமே நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அணி 2 சமமாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இது நம்ம ரெண்டுமே பாருங்கள் 1 2 3 3 நிரல் இருக்குது, 1 2 சரி 3 நிறை இருக்குது, 2 நிரல் இருக்குது. அப்போது 3x2 சேம். இது நமக்கு வந்து 3x2 தான். அப்போது இது 2 நம்மளால் வந்து ஆட் பண்ண முடியும். சரிங்களா, ஈக்குவல் ஆட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குமோ நம்பர் அதே சேம் நம்பர் எதை ஆட் பண்ணணும், மாற்றி ஆட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன வரும், 1 + 5ன்னு வரும். அடுத்து 9 + 7, அடுத்து 3 ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது 3, அடுத்து இங்கே 4 இருக்குது ப்ளஸ்ஸு சேம் சைடு வந்து 3 இருக்குது, இங்கே 8 இருக்குது ப்ளஸ்ஸு என்ன இருக்குது 1, அடுத்து -3 இருக்குது ப்ளஸ்ஸு என்ன இருக்குது 0. சரிங்களா, இப்போது இதை ஆட் பண்ணும்போது பாருங்கள், இந்த ஸ்டெப்பு கீழே எடுத்து எழுதிக்கோங்க. நம்ம நேராக எழுதுகிற கீழே கொடுத்துக்கோங்க. சரிங்களா, 1 5 கூட்டினா 6, 9 7 கூட்டினா 16, 3 3 கூட்டினா 6, 4 3 கூட்டினா 7, 8 1 கூட்டினா 9, -3 + 0. இப்போது 0 கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். சரிங்களா, இப்போ இங்கே -3 அப்படியே வரும். இது LHSக்கான மதிப்பு. சரிங்களா, அதே போல் RHS பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு b + a கொடுத்துருக்காங்க. அப்போது பீன்ற அணி என்னது 5 7 3 3 1 0 ப்ளஸ்ஸு ஏன்ற அணி 1 9 3 4 8 -3. சரிங்களா, ஆட் பண்ணலாமா? ஈக்குவல் இது சேம் 3x2 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட் நிரை செகண்ட் நிரை செகண்ட் இப்படி தான் வரும். சரிங்களா, இப்போ 5 + 1, அடுத்து 7 + 9, அடுத்து 3 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது சேம் இந்த இடத்துல 3 இருக்குது, அடுத்து 3 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 4, அடுத்து 1 சேம் இங்கே என்ன இருக்குது 8, அடுத்து 0 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது -3. சரிங்களா, ஈக்குவல் 5 + 1 கூட்டினா என்ன வரும் 6, 7 + 9 கூட்டினா 16, 3 + 3 கூட்டினா 6, 3 + 4 கூட்டினா 7, 1 + 8 9, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடுமா? அப்போ என்ன வரும் -3 இங்கே 0 வரும், 0 -3. இப்போது 0வால் கழிச்சாலும் கூட்டினாலும் அதே மதிப்பு என்ன வரும் சேம் -3. சரிங்களா, இது b + a மதிப்பு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு LHSக்கான மதிப்பும் RHSக்கான மதிப்பும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ therefore LHS = RHS. என்ன ஆகும், a + b = b + a என நிறுவப்பட்டது. சரிங்களா, ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, நமக்கு a + -a = -a
ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் 0. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏவையும் மைனஸ் ஏவையும் கூட்டினாலும் சரி, இல்லை மைனஸ் ஏவையும் ப்ளஸ் ஏவையும் கூட்டினாலும் சரி, இதுக்கான மதிப்பு என்ன வருமா? 0 தான் வரும் அப்படின்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை நம்மளை சரிபார்க்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க, நீ கொடுக்கப்பட்டவன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்ற என்ன? 1 9 3 4 8 -3 இது ஏன்ற அணி. அதே போல் மைனஸ் இங்கே இருக்குது, அப்போ மைனஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ ஏன்ற அணியிலேருந்து மைனஸ் ஏன்ற அணியை பிரித்து எழுத போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஏன்னும் போது சேம் இங்கே ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. மைனஸ்னும் போது எங்கெல்லாம் மதிப்பு வந்து மைனஸில் இருக்கும் இங்கே ப்ளஸ்ஸாக மாறும், எங்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸ் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன ஆகுங்க? -1 -9 -3 -4 -8 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +3. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைனஸ் ஏ வேணும்னா ஏவுக்கு மைனஸ் அப்ளை பண்ணுவோமா? அதே போல் ஏன்ற அணிக்கு மைனஸ் அப்ளை பண்ணுவோமா? 1 9 3 4 8 -3. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் டைம்லாம் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதில் எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணலாமா? எல்ஹெச்எஸ் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். எனக்கு கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் ஏன்ற அணி என்ன? 1 9 3 4 8 -3 ப்ளஸ் மைனஸ் ஏன்ற அணி என்ன? -1 -9 -3 -4 -8 +3. சரிங்களா? இப்போ ஆட் பண்ணலாமா? என்ன வரும்? 1 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது? -1. அடுத்து 9 ப்ளஸ் இங்கே ப்ளஸ்ஸு என்ன இருக்குது? -9. அடுத்து 3 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது? -3. 4 சென்ட்ரல் இருக்க ப்ளஸ்ஸு என்ன இருக்குது? -4. அடுத்து 8 சென்ட்ரல் இருக்க ப்ளஸ்ஸு என்ன இருக்குது? -8. இங்கே -3 சென்ட்ரல் ப்ளஸ் இருக்குது, என்ன இருக்குது? +3. என்னவா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுமா? இப்போ இங்கே என்ன வரும்? 1 -1 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -9 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 8 என்ன ஆகும்? -8ன்னு வரும். இங்கே -3 +3 அப்படியே வரும். இப்போ அந்த டேர்ம் பண்ண நமக்கு இப்போ 1ல் 1 கழிச்சா 0, 9 கழிச்சோம்னா 0, 3ல் 3 கழிச்சோம்னா 0, 4 கழிச்சோம்னா 0. அப்போ டேர்ம் ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ 0 0 0 0 0 0. அப்போ எப்படி எழுதலாம்? 0. சரிங்களா? இப்போது ஏவையும் மைனஸ் ஏவையும் ஆட் பண்ணும்போது 0 வருது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியாச்சு. அதே போல் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணலாமா? பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ மைனஸ் ஏவுக்கான அணி என்ன? -1 -9 -3 -4 -8 3 ப்ளஸ்ஸு ஏன்ற அணி என்ன? 1 9 3 4 8 -3. சரிங்களா? ஈக்குவல் என்ன இருக்குது? -1 சென்ட்ரல் ப்ளஸ்ஸு என்ன இருக்குது? 1. அதே போல் -9 சென்ட்ரல் ப்ளஸ் இருக்குது, இங்கே +9. இங்கே -3 ப்ளஸ்ஸு இங்கே +3. இங்கே -4 ப்ளஸ்ஸு இங்கே +4 இருக்குது. -8 ப்ளஸ்ஸு 8 +3 என்ன இருக்குது? சென்ட்ரல் ப்ளஸ்ஸு இங்கே -3. சரிங்களா? ஈக்குவல் -1 +1 கழிச்சா 0, -9 +9 கழிச்சா 0, -3 +3 0 ஆகிடும், -4 +4 0, -8 +8 0. பாருங்க, இங்கே 3 இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு -3 கழிச்சா 0 ஆகிடும். ஒரு ஸ்டெப் எடுத்து போட்டாலும் சரி, நீங்கள் டேட்டா இங்கே மாற்றிட்டாலும் சரி. அப்போது டோட்டலி டேர்ம் 0 வரதுனால இங்கே 0 ஆகிடும். சரிங்களா? அப்போது இந்த 4 LHS ஈக்குவல் RHS. இப்போ என்ன ஆகும்? A ப்ளஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் -A ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் 0. அதாவது ப்ளஸ் ஏவையும் மைனஸ் ஏவை கூட்டினாலும் சரி, மைனஸ் ஏவையும் ப்ளஸ் ஏவையும் கூட்டினாலும் சரி, மதிப்பு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஏன்னா நிறுவப்பட்டது இல்லைன்னா சரிபார்க்கப்பட்டது.